திருச்சிற்றம்பலம். நித்திய ஒழுக்கம் மக்கள் விழிப்புணர்வு உரை. அன்பான மக்களே, ஒரு மனிதன் பெரியவனா ஆகணும்னா அவன் சம்பாதிக்கிற பணத்தால மட்டுமில்ல, அவன் எப்படி வாழ்றான், எப்படி சாப்பிடுறான், எப்படி தூங்குறான், எப்படி மனசை காப்பாத்துறான், அதுதான் அவன் வாழ்க்கையின் தரத்தை முடிவு செய்கிறது. இப்போ உலகம் ரொம்ப வேகமா ஓடுது. ஆனா மனசு சாந்தியா இல்ல, உடம்பு ஆரோக்கியமா இல்ல, தூக்கம் சரியா இல்ல, சாப்பாடு ஒழுங்கா இல்ல. அதனாலதான் முன்னோர்கள் நித்திய ஒழுக்கம் ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு கொடுத்தாங்க. இது சாதாரண பழக்கமில்லை, உடம்பை பாதுகாக்கும் வழி, மனசை தூய்மைப்படுத்தும் வழி, ஆன்மாவை உயர்த்தும் வழி. காலையில எழுவது பற்றி சூரியன் வரதுக்கு முன்னாடி எழுந்திரு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அந்த நேரம் உலகமே அமைதியாயிருக்கும், மனசு சுத்தமாயிருக்கும். அந்த நேரத்துல கடவுளை நினைச்சா அந்த நினைவு உள்ளத்துல ஆழமா பதியும். இப்போ என்ன ஆகுது? இரவு 2 மணி வரை மொபைல், காலை 9 மணிக்கு எழுச்சி, அதுக்கப்புறம் உடம்பே சோர்வு. நம்ம உடம்பு ஒரு இயந்திரம் இல்ல நண்பர்களே, அது இயற்கையோட இணைஞ்சு இயங்க வேண்டிய தெய்வ கருவி. சாப்பாடு பற்றி இந்த நூல் ஒரு பெரிய விஷயத்தை சொல்லுது. பசிச்சா சாப்பிடு, ஆனா அளவா சாப்பிடு. இப்போ மனிதன் சாப்பாட்டுக்காக வாழ்றான், முன்னோர் வாழ்வதற்காக சாப்பிட்டாங்க. அதிக உப்பு, அதிக காரம், அதிக எண்ணெய், இவை எல்லாம் நாக்குக்கு சந்தோஷம் தரலாம், ஆனா உடம்புக்கு தண்டனை தரும். எளிமையான உணவு, சூடான உணவு, அளவான உணவு, இதுதான் ஆரோக்கியத்தின் ரகசியம். முருங்கைக்கீரை, தூதுளை, கரிசலாங்கண்ணி, பசும்பால், இவைகளை அவர்கள் மருந்து மாதிரி பார்த்தாங்க. இப்போ நாம என்ன பண்ணுறோம்? பாட்டிலுக்குள்ள ஜூஸ், பாக்கெட்டுக்குள்ள சாப்பாடு. அதுக்கப்புறம் ஏன் உடம்பு சரியில்லைன்னு கேள்வி. உணவே மருந்து. மருந்து தேவையில்லாத வாழ்க்கைதான் உண்மையான செல்வம். பகலில் தூங்காதீங்க. இந்த ஒழுக்கம் ஒரு விஷயத்தை கடுமையா சொல்கிறது. பகலில் அதிக தூக்கம் வேண்டாம். ஏன்னா உடம்பின் இயல்பு மாறிடும், சோம்பல் கூடும், மனசு மந்தமாவும். ஆனா இப்போ என்ன நிலை? சாப்பிட்டதும் படுக்கை, படுக்கையில போன், அதுக்குள்ள தூக்கம். அதுக்கப்புறம் இரவில் தூக்கம் வராது, மன அழுத்தம் வரும். கோபம் பற்றி இந்த நூல் சொல்ற பெரிய ஞானம் என்ன தெரியுமா? கோபம், பேராசை, கடுஞ்சொல் உயிரை மெதுவா அழிக்கும். ஒரு மனிதன் கத்துறதால அவன் பெரியவன் ஆக மாட்டான். மெதுவா பேசுறவன்தான் வலிமையானவன். இன்னைக்கு வீட்டுல அமைதி இல்ல, ஏன்னா வார்த்தையில கருணை இல்ல. நம்ம வாயில இருந்து வர்ற ஒவ்வொரு சொல்லும் ஒரு உயிரை காப்பாத்தலாம் அல்லது காயப்படுத்தலாம். அதனால பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்க. பெண்கள் ஆண்கள் உறவு பற்றி இந்த நூல் மிகவும் ஒழுக்கத்தோட ஒரு விஷயத்தை சொல்லுது. உறவு என்பது வெறும் உடலுக்காக இல்ல, அது பொறுப்பும், மரியாதையும், ஆன்ம பந்தமும். இப்போ உலகம் காதலை கூட விளையாட்டா மாற்றிடுச்சு. ஆனா உண்மையான அன்பு என்ன? ஒருத்தருடைய உடம்பையும் மனசையும் காயப்படுத்தாம பாதுகாப்பது. இரவு வாழ்க்கை. இரவு நேரம் சண்டைக்கும் சத்தத்துக்கும் இல்ல, அமைதிக்கான நேரம். தியானம் பண்ணுங்க, கடவுளை நினைச்சுக்கோங்க, நாளை பற்றி நல்ல எண்ணம் வையுங்க. இப்போ இரவு முழுக்க ரீல்ஸ், கேம்ஸ், சீரிஸ், அதுக்கப்புறம் மனசு ஓய்வில்லாம தள்ளாடுது. உடம்பு ஒரு கோவில். இந்த ஒழுக்கம் முழுக்க ஒரு உண்மையை சொல்லுது. உடம்பை அசுத்தப்படுத்தாதே. மதுபானம், புகை, போதை, இவை எல்லாம் சந்தோஷம் தர்ற மாதிரி தோணும், ஆனா மெதுவா உயிரையே சாப்பிடும். மனித உடம்பு கிடைப்பது அரிது, அதை நாமே கெடுக்கக்கூடாது. சிவ சிந்தனை. இந்த நூலின் இதயம் என்ன தெரியுமா? எந்த வேலையாயினும் சிவசிந்தனையோடு செய். அதாவது சமையல் பண்ணினாலும் அன்போடு பண்ணு, வேலை செய்தாலும் நேர்மையோடு செய், பேசினாலும் கருணையோடு பேசு. அதுதான் உண்மையான ஆன்மீகம். கோவிலுக்கு போறத மட்டும் ஆன்மீகம் இல்ல, உயிரை காயப்படுத்தாம வாழ்றதுதான் பெரிய ஆன்மீகம். இறுதி உரை. அன்பானவர்களே, இந்த நித்திய ஒழுக்கம் நம்மை பயமுறுத்த வரல,
நம்மை பாதுகாக்க வந்திருக்கிறது. உடம்பை காப்பாற்று, உணவை ஒழுங்குபடுத்து, தூக்கத்தை சீர்படுத்து, மனசை அமைதிப்படுத்து, உயிர்களிடம் கருணையா இரு. அப்போதான் வாழ்க்கை ஒளியாய் மாறும். இறுதியாக, உயிரை நேசி, உணவை மதித்து உண்ணு, உடம்பை கோவிலா காப்பாற்று, மனசை ஒளியா மாற்று, கடவுளை அன்பா நினை. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம்.